பணக்காரனா ஆகணும்னா 7லேருந்து 10 வருஷம் ஆகும். நான் அதிகமான வருஷம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வருஷத்துலேயும் நீங்கள் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். அதாவது நீங்கள் சில விஷயங்களை இழந்தாதான், சில விஷயங்களுக்கு நீங்கள் கவனம் கொடுக்காமல் இருந்தால் தான் உங்களால் அட்லீஸ்ட் இந்த 7லேருந்து 10 வருஷத்துக்குள்ளேயாவது பணக்காரனா ஆக முடியும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை சேவ் பண்ணுறதுலையும் முறையானபடி நம்ம எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம அது எப்படி ஒரு பல மடங்கு பெருக்கிறோங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போது அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளால் பணக்காரனாக ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சில பேர் நான் பணம் சம்பாதிப்பேன், ஆனால் நான் இப்படி தான் செலவு பண்ணுவேன், வாழறதே நம்ம செலவு பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. தயவு செஞ்சு அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும், நான் பணக்காரனை ஆகணும், நான் பணத்தை அதிகமாக ஈர்க்கணும், நான் பணத்தை நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணத்துக்காக தான் இங்கே வந்திருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக பணக்காரனா ஆகணும்னா கண்டிப்பாக 7 to 10 வருஷம் ஆகுங்க. அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயாராகணும். நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? தயாராகணும். நான் பணக்காரனாக ஆக போகிறேன், அதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றும் போது உங்களுடைய லைஃப் என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஆக போகுது. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணலாம், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து உங்களுடைய ஒர்க்கை எப்படி நீங்கள் அசைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபைஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாக்ரிஃபைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் 7லேருந்து 10 வருஷம் நம்ம ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதாவது இதுவே அதிகப்படியான நமக்கு வருஷமாக தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த நிறைய விஷயத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபேமிலினா இப்போ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் பிறந்துருச்சுன்னா அவங்களால கண்டிப்பாக பணத்தை எந்த விதத்துலையும் சேவ் பண்ணவே முடியாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பணத்தை சேவ் பண்ணுறதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் குழந்தைக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி ஆகும், குழந்தைக்கு நிறையபடி செலவு பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்தது குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கள். அதாவது நிறைய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் நடந்தாலும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, அவங்க பணத்தில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகுற வரைக்கும், நம்ம ஸ்டேபிளாக ஆகிற வரைக்கும் குழந்தைய பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்கிறதும் நமக்கு ஒரு முக்கியம்தான். ஓகே, நான் குழந்தைங்க இருந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்க்கணும், இந்த மாதிரி அடுத்தடுத்தது உங்களுக்கு அவங்க வளர வளர உங்களுடைய செலவுகள் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அந்த முடியாமல் நீங்கள் ஃபேமிலியை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி, உங்களுடைய ஒர்க்கில் மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களால் அந்த பணத்தை பணக்காரன் ஆகக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, எந்த ஒரு பார்ட்டி எதுக்குமே உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எதுவாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கிற விஷயங்களுக்கு மட்டுமே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸே அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இருந்துக்கிற 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களும் பணக்காரனாக ஆகணும்னு தாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணால் நீ பணக்காரனாகிடுவியா அப்படின்னு பேசுகிற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கூட வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களும் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு எண்ணமாக இருக்கிறவங்க, இல்லை பணக்காரனாக வளர்ந்து இருக்கிறவங்க, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிற பீப்புளாக தான் அவங்க கூட வச்சுப்பாங்க. நீங்கள் நிறைய பணக்காரனை பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு மீட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த மீட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்காக இருந்தால் கூட அதில் அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வச்சுருப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது. நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறத என்ன பண்ண போகிறீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க. நிறைய ஃபங்க்ஷனுக்கு, ரிலேட்டிவ்க்கு வீட்டில் அண்ணன் தம்பி இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகப்படியாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல. பணக்காரங்களாம் அவங்கள வந்து இந்த ஒரு 8 வருஷத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக அவங்கள பார்த்துக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி தான் பணக்காரங்களை பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அது பணத்தெல்லாம் நல்லா சம்பாதிச்சு அவங்க ஒரு ஸ்டேபிளான பணத்தை சம்பாரித்து ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தை ஃபேமிலிக்காக செலவு பண்ணுவாங்க. அப்போது ஃபேமிலிக்கு கூட அவங்க எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். டைமு படி நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக நான் இது இப்போ பண்ணணும், காலைல எழுந்திரிச்சோன்னு நான் இதை பண்ணணும், மத்தியானக்குள்ளே நான் இவ்வளோ இது பண்ணிடணும், அடுத்தது நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறது. இப்போது இந்த விஷயம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமுக்கு அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த சொல்யூஷனை வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை நீங்களே வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு அனலைஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணாமல் நீங்கள் அதுலேருந்து பேக் வாங்காமல் நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிசிப்ளின் வந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோட மாற்றத்தையே என்ன பண்ணுது, ரொம்பவே பெருசாக கொடுக்குது. அதாவது டிசிப்ளினோட நான் இந்த டைமுக்கு கண்டிப்பாக எந்திரிக்கணும்னு ஒரு டைம் செட் பண்ணுறது கூட, அதுபடி நீங்கள் கண்டினியூஸாக டெய்லியும் பண்ணுறது கூட என்னது ஒரு டிசிப்ளின் தான். ஒரு ஒர்க்கை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை வந்து நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத பண்ணுறது கூட ஒரு டிசிப்ளின் தான். இந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்தை வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஃபோன் பார்க்குறது, அப்புறம் வந்து சாங்ஸு, காமெடிஸு இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியலனாலும் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது இந்த விஷயத்தை வந்து நான் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நான் என்னோடய பிஸ்னஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஸ்டேபிளாக இருக்கணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா அந்த மிஸ்டேக்ஸோடைய ரீசால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டேபிளாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் பிஸியாகவே இருக்கணும். இந்த 8-10 வருஷத்துக்குள்ளே பிஸியாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய சேலரின்னு வருதுன்னா அதை வீட்டுக்கோ இல்லை இதுக்கோ நீங்கள் எல்லாமே வந்து செலவு பண்ணாமல் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் சில இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கே வந்து என்ன பண்ணலாம், அதை போட்டு நீங்கள் வந்து அதை ஒரு பெருக்கிறதுக்கு வழி செய்யலாம். இன்னொன்று சௌகரியமாக எந்த விஷயத்தையும் நீங்கள் இருக்கிறத பார்க்காதீங்க. அதாவது நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் சோஃபா வாங்கினேன்னா ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருப்பேன், இவங்க வந்து இந்த டிவி வாங்கியிருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி டிவி வாங்கினோன்னா அழகாக இருக்கும், நமக்கும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளையும் நல்லா பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. சேஃப் ஜோன்லேருந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கும் போது தான் உங்களால் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். டிவி, ஃப்ரிட்ஜு இது எல்லாமே வந்து பணக்காரர்களும் வாங்குவாங்க, அவங்க வீட்லேயும் இல்லாமல் இல்லை. ஆனால் அவங்க சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டு அவங்க ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து தான் வாங்குவாங்க. இஎம்ஐயில் எதுலேயும் போய் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க எப்போ வந்து தன்னை வளர்த்துக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து அந்த பொருட்களை வாங்குறதுக்கே அவங்க முன் வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு திங்க் பண்ணி நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களும் பணக்காரனாக ஆகிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.